திமுக பாஜகவுடன் கூட்டணியில் இருப்பதாக பரப்பப்படும் வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ராகுல் காந்தியுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தள உரையாடல் நடத்தியிருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். சென்னை ராயபுரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதியின் பிறந்த நாளையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கோவி செழியன், தமிழகத்தில் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் நலனில் அக்கறை செலுத்தும் கட்சியாக திமுக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் ராகுல் காந்தியுடன் நடத்திய எக்ஸ் தள உரையாடல் மூலம் பாஜகவுடன் திமுக கூட்டணியில் இருப்பதாக கூறப்படும் பொய்யான தகவல்களை முறியடித்தார் என்றும் அவர் கூறினார். பிஜேபிக்கு போறாங்க, ராஜ்நாத் சிங் கூப்பிட்டாங்க, இவரை கூப்பிடல அவரை கூப்பிட 3 நாள் எழுதிக்கிட்டு இருந்தான். 4வது நாள் தலைவர் இதே பகுதியில் நந்தனம் ஒய்எம்சிஏ தடத்தில் சைக்கிள் ஓட்டுகிறார், வாக்கிங் போகிறார், பைக்கிங் பதிலா சைக்கிளிங் போகிறார். அந்த படத்தை ராகுல் காந்தி டெல்லியில் பார்த்துவிட்டு நான் எப்பொழுது சென்னை வர வேண்டும் என்று ட்விட்டர் போடுகிறார். கூட்டணியே இல்லைன்னு பேசப்பட்ட காலம், வெறும் சைக்கிள் தான் போறார். ராகுல் காந்தி டெல்லியில பார்த்தா படத்தை திருப்பி ட்விட்டர்ல அனுப்பிவிட்டு நான் எப்போது சென்னை வர வேண்டும் அண்ணா.